ராஜா அழைப்பு கொடுத்தவங்க வராதனால அவங்களை கொன்னுட்டாரு. அடுத்து படிங்க, அடுத்த வேகமா படிங்க. ஆகையால் நீங்கள் சந்திகளிலே போய், அடுத்த ஆப்ஷன், ஆகிய நீங்கள் வழி சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். எத்தனை பேர வழி போக்கல் வழியில போறாங்களோ பாருங்க. அதுதான் அந்த டைம்ல ராஜா அனுப்பின அந்த டைம்ல அந்த வழியில போயிட்டு இருந்தாங்க பாருங்க. அத்தனை பேருக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஜாக்பாட். என்ன ஜாக்பாட்டு? வழியில போயிட்டு இருந்தவங்க, வழி தெரியாம வழியில போயிட்டு இருந்தவங்க, எங்க போறேன்னு தெரியல வழியில போயிட்டு இருந்தவங்களுக்கு ராஜாவின் அழைப்பு வருகிறது. கையை தட்டுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ஒரு காலத்துல வழி தெரியாம தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய அழைப்பு நம்மை தேடி வந்தது. நானும் அப்படிதான் 2004 அப்படிதான் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். இது நடந்தது 2004 தொங்கு சாரத்துல 3வது மாடியில உட்கார்ந்துட்டு அழுகிறேன். பெயிண்ட் அப்பாவையும் மூளையில ஓன்னு அழுகிறேன். எதிர்காலத்தை குறிச்சு அழுகிறேன். எதிர்காலம் என்னவா மாறுமோ தெரியலையே. அழுகிறேன். அழுகுறலை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அழுகுறல பார்த்தாரு. இன்னைக்கு எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. கர்த்தரும் அழுகுறலையும் பார்க்கிறாரு. எந்த மூலையில எந்த இடத்துல எங்க நீ தனியா அழுதாலும் சரி, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்துல கண்டேன். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்று அழைக்கும், அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. உணர்ந்தவங்க தான் பாடுங்க. உரிமையை எனக்கு தந்தா, என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார்,